சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு எங்கள் திருமணத்தை நடத்தி தாருங்கள், நான் விரும்பியவரை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்று நீ சொல்கிறாய். என் அன்பு குழந்தையே, ஷீரடியிலிருந்து உனக்காக உன் சாயப்பா சொல்கிறேன். நீ நினைத்தது போலவே இரு வீட்டார் சம்மதத்துடன் நீ விரும்பியவரை மனம் முடிப்பாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன்னுடைய மன உறுதியும் உன்னுடைய மன தைரியமும் உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. இருவிட்டா சம்மதத்தோடு உங்கள் திருமணம் விரைவில் நடக்கும். உன் சாயப்பா ஆசீர்வாதம் நிச்சயம் உனக்கு உண்டு. வாழ்க்கையில் நீ மன தைரியத்தோடும் மன நம்பிக்கையோடும் இருந்தால் நிச்சயம் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நீ விரும்பியவரை, நீ நேசித்தவரை நிச்சயம் கரம் பிடிப்பாய். உன் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் கஷ்டம் என்பது இருக்காது, கவலை என்பதும் இருக்காது. இனி நீ எதை கண்டும் அஞ்சாமல் பயம் கொள்ளாமல் கவலை கொள்ளாமல் தைரியமாக இருக்கலாம். உன் தைரியமே உனக்கு வேண்டியதை பெற்றுத்தரும் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். என்னுடைய நம்பிக்கையும் பொறுமையையும் நீ ஒரு மனதாக கடைபிடித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்பதை மறந்துவிடாதே. உனக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சாயப்பா என்று நீ அழைத்தால் நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து உன் துயரத்தை துடைப்பேன். நீ கலங்க வேண்டாம், உன்னை காக்க நான் இருக்கின்றேன். நீ எல்லா செல்வ வளமும் பெற்று நீ நினைத்த ஆசைப்படுபவரோடு வாழ வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசையாகும். எனவே சாயப்பாவை முழுவதும் நம்பு. நீ விரும்பிய வாழ்க்கையை சாயப்பா உனக்கு அமைத்து கொடுப்பார். நீயும் உன் மனதுக்கு பிடித்தவரோடும் உன்னுடைய கணவராக என் ஆலயத்திற்கு ஜோடி சேர்ந்து வரும் காலம் வரத்தான் போகிறது. அதை பார்த்து சந்தோஷம் அடையத்தான் போகிறேன். ஆகவே நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும், தீயது நினைத்தால் தீயது மட்டுமே நடக்கும் என்று சொல்லி சாயப்பாவின் ஆசியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.